கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடிக்கடியாக தற்பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு முன்பதாக நாம் நம்மை நிறுத்தி ஆராய்ந்து பார்ப்பதல்ல. நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம்மை நிறுத்தி அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்ப்பது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய பார்வையிலே மற்ற ஊழியக்காரர்கள் குறைவுள்ளவர்களாய் தருவார்கள். அதே போல ஒரு விசுவாசி தன்னுடைய பார்வையிலே தன்னை பரிசுத்தவானாக நீதிமானாக பார்த்து கொண்டு மற்ற விசுவாசிகளை அற்பமாய் நினைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது ஒரு மிகப்பெரிய தீங்கு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை நல்லவனாக நீதிமானாக நினைத்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை ஏதோ தன்னுடைய பலவீனம் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களிடத்தில் இருக்கிற பாவத்தை மகா பெரிய தீங்காக எண்ணி அவர்களை அற்பமாய் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோசுவா அவர் பிரதான ஆசாரியர் என்று வேதம் சொல்லுகிறது. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். ஐயா, ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் எப்படி தன் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டான் தெரியவில்லை. ஏதோ ஒரு பாவத்தை செய்ததினால் இங்கு வஸ்திரம் என்று சொல்லப்படுவது நான் ஆவிக்குரிய வஸ்திரமாக, இரட்சிப்பின் வஸ்திரமாக பார்க்கிறேன். அப்படியானால் ஏதோ ஒரு பாவத்தை செய்து தன்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் கரைப்படுத்தி கொண்டான். தன் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டவனாக தேவனுக்கு முன்பதாக தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். வேதம் மிக பயங்கரமாய் சொல்லுகிறது, அவருடைய வலது வருஷத்திலே சாத்தான் அவனுக்கு தீங்கு செய்யும்படி நிற்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய பெரிதான கிருபை அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவை அவர் புறம்பே தள்ளவில்லை. அவர் சாத்தானின் கையில் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவர் சாத்தானை கடிந்து கொண்டு அந்த யோசுவாவினுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில், பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். கவனிங்க, இன்றைக்கு பாவம் செய்கிற மனிதர்கள் யாராய் இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் அவர்கள் அக்கிரமம் நீங்க செய்கிறார், அவர்களுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து உங்கள் ஆவியை ஆத்துமாவை கரைப்படுத்தி தேவன் உங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்கடைய பண்ணினவர்களாக நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை சாத்தான் கையிலே ஒப்பு கொடுக்காமல், உங்களை தண்டிக்காமல் உங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து சில வருடங்களுக்கு முன்பு திசைன்வளை பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே பிரபலமாய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன் விழுந்து போனார். அந்த கிராம மக்கள் அதை குறித்த பரபரப்பாய் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கிராம மக்களிடத்தில் கேட்டேன், விழுந்தவனை தூக்கிவிட வேண்டுமா, காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டுமா என்று கேட்டேன். உடனடியாக அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா, விழுந்தவனை தூக்கி விடணும். சரி, உங்கள் நடுவில் ஒரு ஊழியக்காரர் விழுந்து போனாரே, அவரை நீங்கள் தூக்கி விட்டீர்களா, காலின் கீழ் போட்டு மிதித்தீர்களா என்று கேட்டேன். அத்தனை ஜனங்களும் மௌனமாகிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கு புரிந்தது. ஐயோ, தூக்கிவிட வேண்டிய நிலையில் இருந்த நான் அந்த தேவ மனிதனை தூக்கிவிடாமல் காலின் கீழ் மிதித்து விட்டேனே. யோசித்து பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்மில் அநேகர் கிறிஸ்தவனாக வாழவில்லை. ஐயா, 2 பேரா போறோம், ஒருத்தர் விழுந்துட்டான், விழுந்தவனை தூக்கி விடணும். ஐயா, விழுந்தவனை காலு கீழே போட்டு மிதிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவனாய் விழுந்து போகாமல் இருக்கிறவன் விழுந்தவனை அற்பமாய் நினைக்கிறான். பிரியமானவர்களே, நீங்க அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களை பார்க்குற சக மனிதனுக்கு தெரியாது.
சக விசுவாசிக்கு தெரியாது, உங்க ஆவிக்கு தெரியும். உங்களை நடத்துகிற ஆண்டவருக்கு தெரியும். உங்க வலது பரிசத்துல கர்த்தர் இருக்கிறாரா பிசாசு இருக்கிறானான்னு உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஏன்னா உங்க இருதயத்துல சமாதானம் இருக்காது, சஞ்சலம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும், விசுவாசம் இருக்காது, சமாதானம் இருக்காது, தைரியம் இருக்காது. ஏன்? நீங்க தான் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டீர்களே. தயவு செய்து தேவனுக்கு முன்பதாக வந்து நில்லுங்கள். அவர் இரக்கமுள்ளவர். அவர் உங்கள் அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுவார். உங்களுக்கு மறுபடியும் சிறந்த வஸ்திரத்தை தருவார். ஒருவேளை உங்களுக்கு அப்படி அவர் இன்னைக்கு சிறந்த வஸ்திரத்தை தந்து தூக்கி எடுத்தவராய் இருப்பார் என்று சொன்னால், நீங்களும் தயவு செய்து அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்கு பிரயாசப்படுங்க. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க, யாரையும் கீழே விழ தள்ளாதீங்க. உங்களை கர்த்தர் காத்து கொண்டது போல உங்கள் மூலமாய் அநேகர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புங்க. அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உங்க பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே, இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க, அதை கை கொண்டு நடக்க உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாய் மாறுவார்களாக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பார்களாக. கிருபையானது அவர்களை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.